குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய தை மாதம் சிம்மராசி என்பவர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க காத்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்கான வழிபாட்டு முறைகள் என்ன, அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் விரிவாக தெளிவாக டீட்டெயில்டாக இந்த பதிவில் பார்த்துடலாம். முதல்ல இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது, அந்த கிரக பயிற்சியால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்னென்ன, இதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு செய்யப்படுது. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மாத தூக்கத்தில் என்ன கிரகநிலைகள் சிம்மராசிக்கு இருக்குது அப்படின்னா, ராசிக்குள்ளேயே கேது பகவான். எப்போ ராசிக்குள்ளே அந்த கேது வந்தது, 7ஆம் இடத்துக்கு ராகு வந்ததோ அப்போவே சிம்மராசியினுடைய மன நிம்மதி அப்படிங்கிறது கொஞ்சம் குறைஞ்சி போச்சுன்னு தான் சொல்லணும். நிறைய ஏமாற்றங்கள், துரோகங்கள், கஷ்ட நஷ்டங்கள் நிறைய பார்த்தாச்சு. எதுலேயுமே பிடிப்பு இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வெறுமையாக போயிட்டுருக்கிற மாதிரியான ஒரு சூழலில் தான் இருந்துகிட்ருக்கோம். சில நபர்களுக்கு அது உறவுகள் மூலமாக நடந்திருக்கலாம், சில நபர்களுக்கு பொருளாதார ரீதியாக, சில நபர்களுக்கு உடல் ரீதியாக நடந்திருக்கலாம், சில நபர்களுக்கு மன ரீதியான கஷ்டங்களை கொடுத்துருந்துருக்கலாம். ஏதோ ஒரு வகையில் ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலையை ஏதோ ஒரு காரணத்தின் காரணமாக ஒரு நிம்மதியற்ற சூழ்நிலைகளை சிம்மத்துக்கு இது கொடுத்துட்டு வந்திருக்கும். இன்னும் கேது உள்ளே வந்ததுக்கப்புறம் எதுலேயுமே ஒரு பிடிப்பு இல்லாமல் ஒரு நிறைவு இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இருந்துட்டு இருந்தது. ஆனால் எப்போ இந்த குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் அமர்ந்தாரோ அப்போ இருந்து ஒரு தெளிவு ஆகிருக்கு. ஏன்னா 5ஆம் இடம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய மனசு தெளிவாயிடுச்சு. இதுதான் நம்மளுக்கு சரி, இதுதான் பண்ணணும், இதுதான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத தெளிவாக முடிவு பண்ணியிருப்போம். 10ஆம் இடத்துல குரு இருக்க வரைக்கும் அந்தளவுக்கு அந்த நிறைவு இருக்காது. 11ஆம் இடத்துக்கு குரு வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக தான் இருந்திருப்பீங்க. இப்போ ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாயும் புதனும் இணைவு. புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் குருவினுடைய வீடான தனுசு ராசியில் இருக்கார். அதே நேரத்தில் குரு பகவான் புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய வீடான மிதுன ராசிக்குள்ளே குரு இருக்கிறார். அப்போ இங்கே புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது. இப்போது 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் 2ஆம் இடமும் அட்டமஸ்தானமும் பலமடையக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலை. முக்கியமாக 5ஆம் இடமும் 11ஆம் இடமும் பலமடையுது. ராசிக்கு 6ஆம் இடத்துல சூரியனும் சுக்கிரனும், உங்களுடைய ராசிநாதன் சூரியன் ராசிக்கு 6ஆம் இடத்துல கூட சுக்கிரனோட இணைவு. ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு, ராசிக்கு 8ஆம் இடத்துல சனி பகவான். அட்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல். அஷ்டம சனிலாம் தொழில் ரீதியான சரியாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது, சரியாக தொழிலை பண்ண முடியாது. வேலைக்கு போயிட்டு இருக்கக்கூடிய நபர்கள் கூட அங்கே சரி நிறைய பிரச்சனைகளை சந்திப்பாங்க. சுயதொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கும் அந்த சரியான தொழில் வாய்ப்புகள் அமையாமல் கொஞ்சம் சிரமத்தில் தான் இருந்துகிட்டு இருக்கும் அஷ்டம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பு. ஆனால் அது குருவோட வீட்டில் இருக்குது அப்படிங்கிறது ஒரு கூடுதல் அட்வான்டேஜ் சனி பகவானுக்கு. அதே நேரத்தில் 6 கூடியவர் 8ல் தான் மறையிறார் அப்படிங்கும்போது கொஞ்சம் அது ஒரு ஃபேவரான ஒரு சூழல் தான். என்னதான் சூரியன் ராசி அதிபதியாக இருந்தாலும் சனி தான் 7 கூடியவர், அவர் தான் 6 கூடியவர். அவர் போய் 8ஆம் இடத்துல மறையிறார் அப்படிங்கிறது சில நேரங்களில் நன்மைகளையும் தருது. எல்லா ராசிக்கும் அஷ்டமச்சனி எப்படி இருக்குமோ என்னமோ தெரியாது. ஆனால் இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமச்சனி பெரிய பாதிப்புகளை தருவதில்லை அப்படிங்கிறது தான் சொல்லணும். ஏதாவது பாதிப்புகள் நடந்துருந்தால் அது சனியால் மேக்சிமம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. 11ஆம் இடத்துல குரு பகவான் ஆல்ரெடி சொன்னேன், புதனும் குருவும் பரிவர்த்தனை யோகம் ஏற்படுது அப்படின்னு. ஸோ இதுதான் அந்த மாத தூக்கத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள். மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, தை மாதம் 1ஆம் தேதி சூரியன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு, ஜனவரி 15ஆம் தேதி அன்னைக்கு அந்த பயிற்சி நடக்குது. எகைன் அந்த தை 1ஆம் தேதி அன்னைக்கு செவ்வாயினுடைய பயிற்சி நடக்குது. செவ்வாய் உங்கள் ராசிக்கு 4, 9க்கு அதிபதி, திரிகோணத்துக்கு கேந்திரத்துக்கு அதிபதி, சுகஸ்தானத்துக்கு அவர் தான் கிரகமாக வர்றாரு. அதே போல் பாக்கியஸ்தானத்துக்கு அவர் தான் கிரகமாக வர்றாரு. அப்போது 4, 9க்கு அதிபதி செவ்வாயாகி அவர் போய் 6ஆம் இடத்துல மறைவு. ஆனால் 6ஆம் இடத்துல மறைந்தாலும் உச்சம் அடைகிறாரு, உங்கள் ராசியவே பார்க்குறாரு. அப்போ செவ்வாயினுடைய பார்வை ராசிக்கு கிடைக்கிறது மிகப்பெரிய யோகம். ஸோ அப்படிப்பட்ட செவ்வாயினுடைய பயிற்சி நடக்குது. செவ்வாய் உச்சம் பெற்ற ராசியை பார்க்குறாரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாதம் முழுக்க சூரியனும் செவ்வாயும் ராசிக்கு 6ஆம் இடத்துல தான் இருக்க போகிறாங்க. தை மாதம் 3ஆம் தேதி 17/1/2026 அன்னைக்கு புதன் பகவானும் மகர ராசிக்குள்ளே பயிற்சி ஆகுது. அங்கே இருந்தனா ஒரு 17 நாள் அங்கே இருக்கிறார் புதன் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல. எகைன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. தை மாதம் 20ஆம் தேதி அந்த புதனுடைய பயிற்சி நடக்குது. அதாவது பிப்ரவரி 3ஆம் தேதி
பிப்ரவரி 5ஆம் தேதி தை 22 அன்னைக்கு கும்பராசிக்குள்ள சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுது. ஸோ இதுதான் அந்த மாத கிரக பயிற்சிகள். அப்போ இந்த சூரியன், சுக்கிரன், செவ்வாய், புதன் இந்த கிரகங்களுடைய நகர்வு என்ன மாதிரியான பலனை தர காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன், உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. இந்த மாதம் முழுக்க 6ஆம் இடத்துல தான் இருக்க போகிறார். அப்போ 6ஆம் இடத்துக்கு அந்த சூரியன் பயிற்சி ஆகிறது நன்மையா சார் அப்படின்னு கேட்டுட்டா, நீங்களே நோய் எதிர்ப்பு கடன் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போகிறீங்க அப்படிங்கிற ஒரு அமைப்பை சொல்லுது. அதான் அங்கே சூரியன் உங்களுடைய ராசிநாதன். இப்போ எதுக்காக போகிறோம்? எதிரிகள் யார், எப்படிப்பட்ட நபர்கள், யாரெல்லாம் நம்மளுக்கு சாதகமாக இருக்காங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக செயல்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்ய போகிறோம். அவ்வளோதான், சிம்பிள். அந்த எதிர்ப்புகளை ஜெயிக்கிறதுக்கு உண்டான வேலைகளை நம்ம செய்ய காத்திருக்கோம் அப்படிங்கிறத சொல்லுது. அதே நேரத்தில் அந்த உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது 6ஆம் இடம் ஃபுட்டு, உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், ரொம்ப ரொம்ப அவசியம். இல்லை அப்படின்னா உடல் ரீதியான தொந்தரவுகளை சந்திக்க தயாராகி கொள்ள வேண்டிய ஒரு சூழல் சிம்மத்துக்கு வந்துடும். ஏன்னா 6ஆம் இடத்துல சூரியன் ஃபாஸ்ட் ஃபுட்டு சாப்பிடணும்னு நினைப்போம், சூடாக சாப்பிடணும்னு நினைப்போம். அதே நேரத்தில் நான் வெஜிடேரியன் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நல்லது, பழக்கம் இருந்ததுன்னா. இல்லைன்னா அந்த ஹீட் அதிகமாகிடும். அப்போது ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால்லேருந்து மூட் ஸ்விங்லேருந்து எல்லாமே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. தேவையில்லாத கோபம், தேவையில்லாத ஆக்ரோஷம் வர ஆரம்பிக்கும். எது சின்னதாக நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக பேசினாலும் செஞ்சாலும் பிடிச்சாலும் அதிகப்படியான கோபத்தை நம்ம வெளிக்காட்டுவோம் அப்படிங்கிற மாதிரியான அமைப்புகளை சொல்லுது. 6ஆம் இடத்துல ராசி அதிபதி போய் அமரும்போது ஏதோ ஒரு வகையில் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாகுது. பொருளாதார ரீதியான சிக்கல்களை சரி செய்வதற்காக கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதை இப்படி கூட சொல்லலாம், நம்ம ஒரு கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு லோனுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருக்கோம், ஒரு வீடு கட்டுறதுக்கு கவர்மெண்ட் மானியம் எதிர்பார்த்துட்ருக்கோம், கவர்மெண்ட் சப்போர்ட்டோட ஒரு பேங்க்கில் லோன் ட்ரை பண்ணோம், இல்லை கவர்மெண்ட் ஆத்தரைஸ்டு பேங்க்கில் ட்ரை பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி அந்த கவர்மெண்ட் ஓரியன்டாக எந்த விஷயத்தில் முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்களா, லோனுக்காக முயற்சி எடுத்தோன்னா சக்ஸஸ் ஆகிடாது, அது சக்ஸஸ் ஆகிடும். அப்போ நம்மளே எதிர்ப்புகளை தேடி போகிறோம். யாரெல்லாம் எதிரிகள், யாரெல்லாம் மறைஞ்சிருக்கிறாங்க, யாரெல்லாம் நம்மளுக்கு எதிரிகளாக இருக்கிறாங்கன்னே தெரியாமல் அவங்க கூட பழகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறத விஷயங்களை புரிஞ்சுக்குவோம். மறைமுக எதிர்ப்புகள் கண்ணுக்கு தெரிய ஆரம்பிக்கும். அந்த எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய சூழலும் நம்மளுக்கு கிடைக்கும், எதிரிகளை ஜெயிக்கக்கூடிய வழியும் கிடைக்கும். ஸோ அப்போ எதிர்ப்புகளை ஜெயிப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, சில நேரங்களில் இவங்கனால தான் அது நடக்குதோன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, நான் 5 கூடையவர் குருவாகி அவர் வக்ரமாக இருக்கிறார். அப்போது சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால நல்ல உறவுகளை கூட எதிரிகளாக நினச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, அவசரப்பட்டு வார்த்தைகளை விட வேண்டாம். ஏன்னா செவ்வாயினுடைய பார்வை 2ஆம் இடத்துக்கு இருக்குது. இப்போ அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாமல் இருக்கிறது நல்லது. ஓகே, இப்போது சூரியன் 6ல் இருக்கிறார் அப்படிங்கும்போது பல நன்மைகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களில் கூட அந்த சூரியன் கொஞ்சம் ஃபேவராக பண்ணிட்டு போயிடுவார். என்னென்னா, அரசாங்க அரசியல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய நபர்கள் கொஞ்சம் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக மாறினாலும் அவர்களால் இதை எதிர்ப்புகள் ஜெயிக்க முடியும். கவர்மெண்ட் ரிலேட்டடாக என்ன முயற்சி செய்தீங்கனாலும் சரி, என்ன முயற்சி செய்தாலும் சரி, இப்போ எலெக்ஷன் டைம் இருக்குது, நம்ம ஒரு கேண்டிடேட்டாக நிற்கணும்னா சரி, உங்களுடைய பகுதியில் உங்களுடைய அரசியல் செல்வாக்கு காட்டணுனாலும் சரி, ஒரு கவர்மெண்ட் வேலைக்காக முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு கவர்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங் இருக்குது, அதுக்கப்புறம் அடுத்த போஸ்டிங்காக எக்ஸாம்ஸ் எழுதுகிறோம், போட்டித் தேர்வுகள் எழுதுகிறோம், அதில் ஏதாவது சப்போர்ட்டுக்கு வேணும் அப்படின்னாலும் சரி, இந்த மாதிரி என்னென்ன விஷயங்களுக்கு அரசாங்கம் அரசியல் சம்மந்தப்பட்ட எல்லா விஷயங்களுக்குமே, எல்லா முயற்சிகளுக்குமே ஒரு நல்ல பலனை தரக்கூடிய ஒரு சூழ்நிலை உண்டு. வெற்றியை கொடுத்துருது. கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்களுக்கு வெற்றியை கொடுத்துருது. கவர்மெண்ட் ரிலேட்டடாக போய் கடன் வாங்குறதுனா அந்த கடனை ஆதரிக்குது. மற்றபடி லோக்கலில் கை மாற்றம் வாங்கினது பிடிச்சிது, இது எல்லாத்தையும் அந்த கடன்களை குறைக்கணுங்கிற எண்ணத்தை கொடுக்குது. கடனே இல்லாமல் பண்ணுறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தேட சொல்லுது. எதிரிகளே இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறத தேட சொல்லுது. அதுக்குண்டான வழியும் ஃபைன் பண்ணது இந்த காலகட்டம். அதே போல்
நண்பர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல சூரியன் இருக்கும்போது சின்ன விஷயம் கிடையாது. நண்பர்களால் கரெக்டான பர்ஃபெக்டான டைமில், எல்லா இடத்துலையும் கிடையாது, பர்ஃபெக்டான டைமில், அந்த டைமில் அவங்க ஹெல்ப் பண்ணல அப்படின்னா நான் என்னோடய சூழலை மாறிடும், மறுபடியும் 2 வருஷம் 3 வருஷம் பின்னோக்கி போயிடுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலை இருக்கும் இல்லையா. முக்கியமான நேரங்களில், ரொம்ப முக்கியமான நேரங்களில் நண்பர்களுடைய உதவி கண்டிப்பாக நம்மளுக்கு கிடைக்கும். அது காலத்துக்கும் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் உஷ்ணம் சம்மந்தப்பட்ட வியாதிகள், பித்தம் அதிகமாகிறதோ, சூடு அதிகமாகிறதோ, கடுப்பு, சூட்டு கடுப்பு இருக்கிறது, இந்த மாதிரி எண்ணெய் அதிகமாக வச்சுக்கிறதும் நிறைய தண்ணி குடித்தாலையும் போதுமானது, சமாளிச்சிக்க முடியும். சில நபர்கள் கொஞ்சம் வயது கம்மியாக இருந்ததுன்னா காய்ச்சல் தலைவலியெல்லாம் வந்துடும், 2-3 நாளைக்கு படுக்க போட்டுரும் அப்படின்ற மாதிரியான சில விஷயங்களை சொல்லுது. அதே போல் நல்லா சளி பிடிச்சி மார்பில் சளி கட்டிக்கிறது, இந்த மார்பு சம்மந்தமான தொந்தரவு, ஹார்ட் அட்டாக் வந்துருமோன்னு பயம், சளி கட்டிக்கிறது, ப்ரீத்திங் ப்ராப்ளம் வர்றது, இந்த மாதிரி மார்பு சம்பந்தமாக நுரையீரல் சம்பந்தமான தொந்தரவுகள் வந்து போவதற்குண்டான வாய்ப்புகளை சொல்கிறது அந்த காலகட்டம். அதே நேரத்தில் உங்களுடைய வசதி வாய்ப்புகளை அதிகரித்து கொள்வதற்குண்டான வழி என்ன அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தேர்வு பண்ணி செய்வீங்க. அதே போல் சகோதர வகையில் கொஞ்சம் நம்மளுக்கு சப்போர்ட் குறைஞ்சி போயிடும். உண்மையாகவே இந்த சிம்மம் அப்படிங்கிறது சகோதர வகை உறவுகள் நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக தான் இருப்பாங்க. சிம்மத்துக்கு சகோதரம் அந்த அளவுக்கு செட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா சுக்கிரனோட வீடாக வருது 3ஆம் இடம். இந்த சூரியனும் போய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது சகோதரருக்கு கூட எதிர்ப்பு தான் வருமே தவிர நல்லபடியாக நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா நம்ம அவங்களுக்கு பாதகமாக மாறிடும், நம்மளை அப்படி தான் நினைப்பாங்க. அதே போல் தாய் மாமன் வழி உறவுகளுமே நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக நடக்க காத்திருக்கு. நம்ம தான் அவங்கள தேடி தேடி போகிறோம், அவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதில்ல, நம்மளுக்காக அவங்க எந்த வேலையும் செய்கிறதில்ல அப்படிங்கிற ஒரு மனக்குறை இருக்கும். ஏன்னா ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சூரியன் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய தாய்மாமன் ஸ்தானத்துக்கு தேடி போகும்போது இந்த விஷயங்களை நம்ம சந்திச்சு தான் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லுது. அதே போல் கண் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். நிறைய பேர் இந்த காலகட்டம் கண்ணாடி அணிகிறதுக்கு உள்ள வாய்ப்புகளை சொல்லுது. இல்லைன்னா போய் அந்த ட்ரீட்மெண்ட் பார்ப்போம், ஐ ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு என்ன பவர் இருக்குது, என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரும். 23 வயசு 24 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக கண் செக் பண்ணி ஆக வேண்டிய சூழ்நிலை. சார் எனக்கு பவரெல்லாம் நல்லா தான் சார் இருக்குது, எனக்கெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னா வண்டியில் போகும்போது வரும்போது குப்பை உலகிற தூசியில், குப்பை தூசி இந்த மாதிரி விஷயங்கள் ஏதாவது கண்ணுக்குள்ளே உலகிறதோ, இல்லை ஏதாவது ஒரு பொருள் கண்ணில் படுறதோ வாய்ப்புகள் இருக்குது. இல்லை ஒரு பூச்சியாவது பட்டு கண் சிவந்து போகிறது, இந்த மாதிரி சூழல்களை சொல்லுது. கண்டிப்பாக கண் சிவக்கும், அவ்வளோதான் சிம்பிள். 6ஆம் இடத்துல சூரியன்னா சிவந்த கண்களாக இருப்பதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும். நார்மலாக தான் இருக்குன்னா செவக்க வச்சிரும், அவ்வளோதான். அடுத்தது செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் தை மாதம் 1ஆம் தேதி ஜனவரி 15ஆம் தேதி அன்றைக்கி மகர ராசிக்குள்ளே பயிற்சி ஆகிறாரு. 5ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி. 6ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கலாமா? 4 கூடையவர் 6லேருந்து உறவுகள் எதிரிகளாக மாறுவார்கள். உறவுகளால் இருந்து வந்த நல்ல விஷயங்கள், உதவிகள் எல்லாமே நம்மளுக்கு எகெயின்ஸ்டாக போகும். அவங்க செஞ்சது பூராமே நம்மளுக்கு எகெயின்ஸ்டான விஷயங்கள், நம்மகிட்ட இந்த எதையோ பிடுங்கிறதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் செய்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அப்போ தான் புரிஞ்சுக்குவோம். அதிகப்படியாக கோவப்படுவோம், யாருடைய அட்வைஸும் கேட்க மாட்டோம், சுயமாகவே செயல்பட்டுக்கிறது. நல்லதாக கெட்டதாக நான் பார்த்துக்கிறேன் போங்கடா அப்படின்னு ஒரு முடிவுக்கு வருவோம் தைரியமாக. நம்மளுடைய திறமைக்கான அங்கீகாரம் கிடைக்கல அப்படிங்கும்போது இந்த கோபம் எங்கேருந்து வருதுன்னே தெரியாதுங்க, அவ்வளோ கோபம் வந்துடும். போடா நீ என்ன சொல்லி நான் என்ன கேட்குறது, நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருக்கேன், அதுக்கு ஒரு ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படிங்கும்போது நான் என்னத்தை போய் நீ என்ன சொல்லி நான் கேட்டு அதுக்கப்புறம் என்னத்தை போய் ரெஸ்பான்ஸ் வரப்போகுது அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மை வந்துடும். 4ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது அந்த விரக்தி அப்படிங்கிறது வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல் சில விஷயங்களை உங்களை தவறாக யாராவது ஒருத்தர் ஏதாவது சொல்லிடுவாங்களோ அப்படிங்கிறதுக்காக சில விஷயங்களை முக்கியமான நபர்கள்கிட்ட இருந்து உங்களுடைய நடவடிக்கைகளை மறைப்பதற்குண்டான வாய்ப்புகளையும் சொல்லுகிறது. அப்படி நம்மளை தப்பாக சொல்லிடுவாங்க நினச்சிட்டு நீங்கள் ஒரு காரியத்தை பண்ணுறது கண்டிப்பாக தவறான காரியமாக தான் இருக்க போகுது இல்லையா? இப்போ அந்த விஷயங்களை செய்யாமல் இருப்பதுன்றது அடுத்தவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க அப்படிங்கிறது 2வது. கூட இருக்கிறவங்களே தப்பாக நினச்சிருவாங்கன்னா அப்புறம் எதுக்கு அதை செய்யணும்? நம்மளுக்கு நல்லதை நினைக்கக்கூடிய நபர்களே தவறாக நினச்சிட்டு அந்த விஷயத்தை செய்யாமல் இருக்கிறது நல்லது. முடிந்த அளவு ஒளிவு மறைவில்லாமல் இந்த காலகட்டம் நகர்ந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. 4 கூடிய ஒரு 6ல் இருக்கும்போது
ஒளிவு மறைவோட சில விஷயங்களை செய்யும்போது நம்ம வேற ஏதாவது விஷயத்துக்காக செய்திருவோம், ஆனால் வீண் பழி உண்டாயிடும். ஒழுக்க குறைவு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாக நம்மளை அந்த சூழ்நிலை சித்தரிக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லுது. சரிங்களா? நம்ம சரியாகவே இருந்தாலும் சூழ்நிலை சரி இருக்காது. நல்லதே பண்ணியிருந்தாலும் நம்மளை ஒழுக்க குறைபாடாக பேசுவாங்க, பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்புகளை சொல்லுது. ரொம்ப தெளிவாக இருந்துக்க வேண்டியது இருக்குது. மறைமுகமாக எதுவுமே வேண்டாம், எதுவுமே எல்லாமே ஓப்பனாக வெளிப்படையாக இருக்கிறதுக்கு நல்லது. ஏன்னா 4ஆம் அதிபதியே 6ல் மறையிறது, ஒழுக்கம் 6ஆம் இடத்தில் மறைந்து கூடியது. ஸோ அப்போ ரொம்ப கவனம் அந்த விஷயத்தில், ரைட்? அதே நேரத்தில் உங்களுக்கு சிம்மத்திற்கு அவர் தான் பாக்கியாதிபதி செவ்வாய், அவர் போய் 6ஆம் இடத்துல மறைகிறாரு. தந்தையும் தந்தை வழி உறவுகளும் நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறப்போகிறாங்க. தந்தை வழி உறவுகள் நம்மளுக்கு எதிரிகளாக மாறுவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. அதே நேரத்தில் சொத்து பத்து சம்பந்தமான விஷயங்களில் தொந்தரவுகள் எதாவது இருந்துன்னா அதுக்குண்டான பேச்சுவார்த்தைகளை செய்வதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்கிறது. தாய் வழி சொத்துக்களுக்குமே நம்மளுக்கு ஃபேவராக இல்லை, அன்ஃபேவராக தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுது. சில நேரங்களில் நம்மளுக்கு பகைவராக இருக்கக்கூடிய நபர்கள் நண்பர்களாக மாறுவார்கள். அதே நேரத்தில் பதவி அங்கீகாரத்தில் ஒரு பதவியில் இருக்கக்கூடிய நபர்கள், ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்கள், நம்மளுக்கு மேலே இருக்கக்கூடிய மேலதிகாரிகள் நம்மளுக்கு எதிரியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் நண்பர் ஆவார்கள். பதவியில் இருக்கக்கூடிய தகுதி வாய்ந்த நபர்கள் நம்மளுக்கு எதிரிகளாக மாறிடுவாங்க. சிம்மத்துக்கு இந்த காலகட்டம், சிம்மம் எப்பவுமே நல்லா பார்த்துட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு இதில் இருக்கிறவங்கள தான் எதிரியாகவே நினைக்கும். ஒன்றுமில்லாத மனுஷனையும் எதிரியாகவே நினைக்காது, கீழே இருக்கிறவங்கள எதிரியாகவே நினைக்காது. அப்படி பெரிய லெவலில் இருக்கக்கூடியவங்களை எதிரியாக நினைக்கும். அந்த எதிர்ப்புகளும் இந்த காலகட்டம் உருவாகுது செவ்வாயினுடைய அமைப்புனால. உங்களுடைய சுய ஜாதகப்படி செவ்வாயினுடைய தசாபுத்தி அந்தரங்கம் நடந்துட்டு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அந்த எதிர்ப்புகளை சம்பாரிச்சுக்குவீங்க அப்படிங்கிற சொல்லுது. எதிரிகள் வந்துட்டு போகிறாங்க, அதனால் நம்மளுக்கு வெற்றியை தவிர தோல்வி கிடையாது. ஏன்னா ஜெயிக்கக்கூடிய வல்லமையை அந்த சூரியன் கொடுத்துட்றாரு. அப்படிங்கும்போது நம்ம கொஞ்சம் ஃபேவர் சைடு தான் இருக்கோம், ஃபேவராக தான் இருக்கோம். நம்மளுக்கு கிரகங்கள் நம்மளுக்கு ஃபேவராக தான் இருக்குது அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்க வேண்டியது இருக்கும், ரைட்? ஓகே, இப்போ 9ஆம் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 6ஆம் இடத்துக்கு வந்தாச்சு. அப்படிங்கும்போது நல்ல நண்பர்கள் யார், கெட்ட நண்பர்கள் யார் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்குவோம் இந்த காலகட்டம். உங்களுடைய புகழுக்கு, உங்களுடைய ஒழுக்கத்திற்கு பங்கம் விளைவிக்கக்கூடிய நபர்கள் யார் அப்படிங்கிறதும் தெளிவாக தெரிஞ்சிடும், ரைட்? 6ஆம் இடத்தில் செவ்வாய், 6ஆம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் எதிரிகளை ஜெயிக்க முடியும். அதே போல் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தாற் போல் சமயோஜிதமாக யோசிக்கிறேன்னு சொல்லுவோம் இல்லையா, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படின்னு சொல்லுவோம் அந்த வார்த்தை. அந்த வார்த்தைக்கு சரியான ஒரு கிரக நிலை அப்படின்னா சமயோஜித புத்தி, ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறதுக்கு ஒரு சரியான கிரகநிலை அப்படின்னா அது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய செவ்வாய் தான். சமயோஜிதமாக யோசித்து எதையும் உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய திறனை அந்த செவ்வாய் 6ஆம் இடத்து செவ்வாய் கொடுத்துருவார். அப்போது மன ரீதியாக இருந்து வந்த பயமோ பதட்டமோ மனக்கோளாறுகளோ நீங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலையை சொல்லுறது. அதே நேரத்தில் அதிகமாக பசிக்கும். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா அதிகமாக பசிக்கும். 3 நேரம் சாப்பிட்றதெல்லாம் நார்மலு. இவங்க 4 நேரம் 5 நேரம் 6 நேரம் சாப்பிடுவாங்க. செவ்வாய் 6ஆம் இடத்துல இருக்கும்போது 6ஆம் அதிபதியாக செவ்வாய் வரும்போது கூட அந்த விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. பசி அதிகமாக இருக்கும். நம்ம ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே இருப்போம், ஒரு பிளான் பண்ணிகிட்டே இருப்போம். அது நடக்குமா நடக்காதா, நம்ம நடக்காத விஷயத்த கூட நினச்சிட்டு இருக்கலாம். மேபி அதிர்ஷ்டவசமாக அது நடந்துடும். நம்ம நினச்சி கூட பார்க்க முடியாது, இது நம்மளுக்கு நடக்காது அப்படின்னு நம்மளுக்கே தோணும் மனசுக்குள்ள. ஆனால் பார்த்தோம்னா திடீர்னு அது நடந்துடும். 6ஆம் இடத்து செவ்வாய் இன்னும் காலப்புருஷனுக்கு எட்டக்கூடிய ஒருவர் 6ல் உட்கார்றாரு, உச்சமாகுது. அதிர்ஷ்டவசமாக சில சம்பவங்கள் நடக்க காத்திருக்கு. உடல் வலிமை அதிகரிக்கும். அதே போல் பெண்களாக இருக்கும் பட்சத்தில் சமையல் கட்டில் அந்த காய்கறி வெட்டும்போது கத்தியை யூஸ் பண்ணுறது, கேஸ் சரியாக தான் மூடிக்குதா அப்படிங்கிறது பார்த்துக்கிறது, நெருப்பில் வேலை செய்யும்போது, கரண்ட்டில் வேலை செய்யும்போது கூட கவனமாக இருக்கணும். நெருப்பு, ஆயுதங்கள், மின்சாரம், இந்த 3 விஷயங்களில் பெண்களுக்கு பாதிப்புகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அதனால் சின்ன பாதிப்பாக அது வந்துடும். உடம்பு ரத்தம் வெளியே போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலையை சொல்லுது 6ஆம் இடத்து செவ்வாய். ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருங்க, போதுமானது. ஓகே, உங்கள்கிட்ட யாரும் இந்த காலகட்டம் அன்பாக பேசி அரவணைப்பாக பேசி உங்கள்கிட்ட எல்லா காரியத்தையும் சாதிச்சுக்க முடியும். போட்டியா, சண்டையா, பொறாமத்தனத்தோடு உங்கள்கிட்ட எது பேசி உங்கள்கிட்ட ஒரு 10 பைசா கூட ஜெயிக்க முடியாது. எதிர்ப்புகள், போட்டி பந்தயம் வந்துருச்சுன்னா சிம்மம் இந்த மாதம் கண்டிப்பாக ஜெயிச்சிருங்க. அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்போது எதிர்ப்புகள், போட்டி பந்தயம் வந்தால் ஜெயிக்கிறது இருக்கட்டும், நம்மளுக்கு சூழ்நிலை இந்த மாதிரி நம்மளுக்கு ஃபேவராக இருக்குது இல்லையா,
அப்போது நம்ம அந்த சூழ்நிலையை நம்மளுக்கு ஃபேவராக பயன்படுத்திக்கணும். நீங்களே எதிர்ப்புகள் உருவாக்கிங்க, சண்டை கட்டுங்க, ஜெயிச்சிருங்க, எல்லாத்தையும் இந்த மாதமே முடிச்சிடுங்க. சரியா? அப்போது மறைமுகமாக எதிர்ப்புகள் பின்னாட்களில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ நடக்கக்கூடிய சம்பவத்தினால அதை பற்றி கவலையே பட வேண்டாம். கண்டிப்பாக வெற்றி உங்கள் பக்கம் தான் நிற்கும். தை மாதம் 3ஆம் தேதி புதனுடைய நகர்வு. புதனுமே 2-11க்கு அதிபதி, லாபாதிபதி, தனஸ்தானத்திற்கு அதிபதி. அவர் தான் வருமானத்தை தரக்கூடிய கிரகம். அவர் போய் 6ஆம் இடத்துல. 6ஆம் இடம் அப்படிங்கிறது வருமானத்தை தரக்கூடிய ஸ்தானம் தான். வேலைக்கு போய் சம்பாதிக்கக்கூடிய வருமானத்தை மாதமான டான் 1ஆம் தேதி சம்பளம் போடுறாங்க அப்படின்னா அந்த வருமானத்தை, ஒரு நிரந்தர வருமானத்தை சொல்லக்கூடிய ஸ்தானம் 6ஆம் இடம். வேலைக்கு போய் சம்பாதிக்கிறதுனா 6ஆம் இடம் தான். ஸோ இப்போ 2 கூடவே 6ஆம் இடத்துக்கு போகிறார். வேலை சம்மந்தமாக இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கள் வேலையில் ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை சம்மந்தமான விஷயங்கள், இடமாற்றங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். யாருக்கும் இந்த காலகட்டம் வாக்கு கொடுக்கறது ஆகாது. கண் சம்பந்தமான பாதிப்புகள் வந்து நீங்குவதற்குண்டான ஒரு சூழ்நிலைகளை சொல்கிறது. அதே நேரத்தில் அந்த வயது முன்னோர்களுக்கு பார்வை இரட்டிப்பு பார்வையாக தெரியும். இல்லைன்னா ஒரு கலர் மட்டும் தெரியாமல் போகிறதுக்கு வாய்ப்பு. இந்த மாதிரி விஷயங்கள் டெஸ்ட் பண்ணும்போது தெரியும். கண்டிப்பாக கண் சம்பந்தமான விஷயங்கள் டெஸ்ட் பண்ணுவீங்க, கண்ணாடி போடுவீங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். புதனும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. வயது முதிர்ந்தவர்களுக்கு கண்டிப்பாக கான்ட்ராக்ட் சர்ஜரியோ இல்லை வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வருதோ, அந்த குளுக்கோமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த சுகர் வந்ததுக்கப்புறம் அந்த கலர் பிளைண்ட்னஸ் ஆகுது இல்லையா, ஸோ அந்த மாதிரி பிரச்சனைகளோ வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத சொல்லுது. இப்போ புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துல, 11ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல. ஸோ லாபம் சம்பாதிக்கிறதுக்கு சில வழிகள் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்திக்கிடணும் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியணும். இந்த லாபம் சம்பாதிக்கிறதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா, அந்த என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் நோட்டீஸ் பண்ணி இதுதான் செய்யணும் அப்படிங்கிறத மட்டும் செஞ்சிங்கன்னா சக்ஸஸ் உண்டு. ஏன்னா 11ஆம் இடத்து அதிபதியாகி புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் 6ஆம் இடத்துக்கு வந்து உட்கார்றாரு அப்படிங்களா, உங்களுடைய இனத்தவரை வேண்டாம் என்று வெறுத்து ஒதுக்குவோம். முதன்மையாக சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது புதன் அப்படிங்கிறது ஒரு அனாதையாக விடப்பட்ட கிரகம் தான் புதன். அவர் போய் அந்த 11ஆம் இடத்து அதிபதியை 6ல் போய் உட்கார்றாரு அப்படிங்கும்போது கூட இருக்கிறவங்களையெல்லாம் வெறுத்து ஒதுக்கி நம்ம தனிச்சு வர்றதுக்கு நினைப்போம். பிறருடைய செயலில் தலையிட்டு குழப்பங்களை ஏற்படுத்திக்க வேண்டாம். புதன் 6ஆம் இடத்துல இருக்கிறது பொருளாதார ரீதியாக எல்லா விஷயத்துலையும் சப்போர்ட் பண்ணுது. உறவுகள் கிட்ட மட்டும் விலகி இருக்க வைக்குது. அதை மட்டும் கொஞ்சம் சூதானமாக பார்த்துக்கங்க, போதுமானது. அடுத்த சுக்கிரன் 22ஆம் தேதி, தை மாதம் 22ஆம் தேதி உங்களுடைய 6ஆம் இடமான மகர ராசிலேருந்து 7ஆம் இடமான கும்பராசிக்கு பயிற்சி ஆகிறார். சுக்கிரனுடைய பார்வை மாத இறுதியில் கிடைக்கிது. தொழில் சம்பந்தமான விஷயங்கள் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்குது. வேலை பொருளாதாரத்துக்கு பிரச்சனை இல்லை. உறவுகள் ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான் சிம்மத்துக்கு இந்த காலகட்டம். முக்கியமாக கணவன் மனைவி உறவில் நிறைய விட்டு கொடுத்து போகிறதும் நிறைய சாக்ரிஃபைஸ் பண்ணுறதும் அவசியம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இப்போ நிறைய பாசிட்டிவ் பார்த்துருக்கோம், சின்ன சின்ன நெகட்டிவ் கூட இருக்குது சிம்மத்துக்கு. ஸோ அதை சரி செய்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உண்டு. அருகில் இருக்கக்கூடிய பழமையான ஜீவ சமாதி பெற்ற சித்தர்கள் கோவிலுக்கு போங்க. 2 நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு செய்துட்டு வரலாம். பிறந்த கிழமை அன்னைக்கும் மிருத நட்சத்திரத்தன்னைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. கண்டிப்பாக சிம்மத்திற்கு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க காத்திருக்கிறது. இந்த மாதத்தில் எதிர்ப்புகள் ஜெயிக்க முடியும். எல்லாமே உங்களுக்கு ஃபேவராக ஒரு ட்ராக் அமைச்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இது உங்களுக்கு அமையும். மேலும் உங்களுக்கு நல்லதனமே நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.